அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் படைப்பான மலக்குமார்களின் எண்ணிக்கை கற்பனைக்கு அடங்காதவை. குரானிலும் நபிமொழியிலும் குறிப்பிடப்பட்ட மலக்குமார்கள்: 1. ஜிப்ரீல் அலைஹிசலாம். ஜிப்ரீலை அல்லாஹ் அர்ரு, உயிர் அல்லது ஆன்மா என்கிறான். அல்லாஹ்வின் வஹியை ஜிப்ரீல் தான் நபிமார்களிடம் சேர்த்தார். ஈசா அலைஹிசலாம் அவர்களை கருவுற ஜிப்ரீல் தான் மரியம் அலைஹிசலாம் அவர்களின் உடலில் ஊதினார். மேலும் அல்லாஹ்வின் தூதர்களுக்கு செய்திகளை எடுத்துச் செல்லும் முக்கிய பணிகளில் ஜிப்ரீல் அலைஹிசலாம் இருந்ததால் அவருக்கு ரூஹுல் அமீன் என்ற பெயரும் உண்டு. 2. மீகாயில் அலைஹிசலாம். இவர் அல்லாஹ்வின் கட்டளையின்படி மழையை பொழிவிப்பது, தாவரங்களை முளைக்கச் செய்வது போன்ற பணிகளை செய்து வருகிறார். அல்லாஹ் குரானில், எவரேனும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவராக இருந்தால் நிச்சயமாக அத்தகையோருக்கு அல்லாஹ்வும் பகைவனாக இருப்பான். 3. இஸ்ராஃபீல் அலைஹிசலாம். அவர்கள் இந்த உலக அழிவுக்காக ஒரு முறையும், இறந்தவர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுவதற்காக ஒரு முறையும் என இருமுறை சூர் ஊதுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். 4. மாலிக் அலைஹிசலாம். நரகத்தின் பொறுப்பாளர்களான மலக்குமார்கள் நரக நெருப்பை எப்போதும் சூடு தணியாமல் எரித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களின் தலைவர்தாம் மாலிக் அலைஹிசலாம் அவர்கள். 5. முன்கர் அலைஹிசலாம் மற்றும் 6. நஹீர் அலைஹிசலாம் அவர்கள். இந்த இருவரும் மண்ணறையில் விசாரணை செய்யும் பொறுப்பில் உள்ளவர்கள். இறந்தவர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் நீல நிற கண்களுடைய கருப்பு நிற 2 வானவர்கள் வருவார்கள். ஒருவர் முன்கர், மற்றொருவர் நஹீர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். 7. ஹாரூத் அலைஹிசலாம். 8. மாரூத் அலைஹிசலாம். இந்த 2 வானவர்களை பற்றி அல்லாஹ் குரானில் கூறியுள்ளான். ஈராக்கின் பழமையான பாபிலோன் நகர மக்களுக்கு சோதனையாக இவர்கள் அனுப்பப்பட்டார்கள். மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து அது எப்படி செயல்படுகிறது என்ற கல்வியை போதிப்பதுடன் அதை செய்யக்கூடாது என்ற வாக்குறுதியையும் வாங்கினார்கள். மேலும் இவர்கள், நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் என்று கூறி சூனியம் செய்து கொண்டு காஃபிராக ஆகிவிட வேண்டாம் என்று எச்சரித்தார்கள்.